அவர்கள் சமீபத்தில் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் அவர் சொத்து விவரம்லாம் வெளியில் வந்துச்சு. அதை பார்த்தா ஸ்டாலின் முதலமைச்சர் கையில் எவ்வளோ தெரியுமா பணம் வச்சிருக்காரா? எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்கடா? வெறும் 10,000 ரூபாய் வச்சிருக்காரம்மா. பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, இன்னும் ஒரு மாசம் பொறுத்துக்குங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வீட்டம்மா வங்கி கணக்கில் போடுவாரு. உங்களுக்கு 20,000 ரூபாய் இருக்கு. யாரையா ஏமாத்துறீங்க? என்னங்க ஏமாத்து வேலை இதெல்லாம்? ஸ்டாலின் குடும்பம் திமுகவுடைய முதல் குடும்பம். தமிழ்நாட்டு பட்ஜெட்டே போடலாம். தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாமா? 4.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. அந்த ஒரு வருஷம் பட்ஜெட்டு திமுகவுடைய முதல் குடும்பம் போடலாம். அவ்வளோ கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட் ஜெயண்ட் மூவிஸ்னா யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் உடைய உரிமையாளர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். அதாவது சினிமா துறைய உதயநிதி ஸ்டாலின் கையில அப்படியே அடக்குமுறை செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சினிமா துறை என்பது அது ஒரு துறை, ஒரு தொழில் கிடையாது, ஒரு துறை. 10 லட்சம் பேர் அதை நம்பியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு ஆண்டுக்கு 52 வாரங்கள் இருக்கிறது. இந்த 52 வாரங்களில் 40 வாரம் இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மட்டும்தான் படங்களை வெளியிடலாம். அவங்களுக்கு வேண்டியவங்க மட்டும்தான் சினிமாவில் வெளியிடலாம். தமிழ்நாட்டில் ஒரு 900 தியேட்டர், சினிமா தியேட்டர் இருக்கு. அந்த 900 தியேட்டரும் இவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னால்தான் அவங்க தியேட்டர் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள 300 திரைப்படம் தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க. 300 திரைப்படம் எடுக்கிறாங்க. எவ்வளோ கோடிக்கணக்கான காசை போட்டு ஹீரோ ஹீரோயின் அந்த துறையில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் அவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க. ஆனா அவ்வளோ படம் கிட்டத்தட்ட 280 படங்களை வெளிவிட முடியாம தவிச்சிட்டு இருக்குது அந்த சினிமா துறை. காரணம் ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின். இப்படி தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு குடும்பம் தூக்கி எறியுங்க போதும். இதுக்கு பிறகு திமுக தமிழ்நாட்டை இனி ஆட்சிக்கே வரக்கூடாது, இனி தலை தூக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லா எழுச்சி அவசியமான. அதனால நாங்கெல்லாம் கூட்டணி வந்திருக்கிறோம்.